காஞ்சிபுரத்தில் போதைப் பொருட்களை சில்வர் பேக்கிங் செய்து வைத்து விற்பனை செய்து வந்த வாலிபர் மணிகண்டன் என்பவரை வாலாஜாபாத்தில் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் இருந்து 4.3 கிலோ எடை கொண்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து வாலாஜாபாத் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து காஞ்சிபுரம் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிவகங்கை அருகே கண்டாங்கிப்பட்டியில் நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டில் 19 காளையில் 173 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்ற நிலையில் மாடு முட்டியதில் 6ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மேலும் காளையை அடக்கிய வீரர்களுக்கும் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. சிவகங்கையில் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் கொத்தடிமை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கையெழுத்து இயக்கம் மற்றும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குட்டப்பட்டியில் 6 ஊர் பொதுமக்கள் சார்பில் 10ஆம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தய போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் திருச்சி, கரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள், குதிரைகள் இதில் கலந்து கொண்டன. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அம்பேத்கர் திடலில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி மாவட்ட பொருளாளர் பெர்குமான்ஸ் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தொண்டர்கள் தங்களை இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் உள்ள நெல்லூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1954 மற்றும் 1955ஆம் ஆண்டு 6ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது. குடும்ப குடல் வைர விழா என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 70 ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற முன்னாள் மாணவர் விஐடி வேந்தர் ஜி விஸ்வநாதன் தலைமையில் அவருடன் பயின்ற 15ற்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஐடி வேந்தர் ஜி விஸ்வநாதன் 70 ஆண்டுகளுக்கு பின்பு பழைய நண்பர்களை சந்திப்பது மகிழ்ச்சி அளித்ததாக தெரிவித்தார். எல்லாருமே 10-12 வயசுல சந்திச்சு 15-16 வயசுல முடிச்சிட்டோம். அதனால இளைஞர்கள் அன்னைக்கு சிறுவர்களாக இருந்த காலம், இப்ப எல்லாம் தாத்தாக்களாக சந்திக்கிறோம். எல்லாம் பேரன் கொள்ளு பேத்தியோடு சந்திக்கிற இந்த வாய்ப்பு சாதாரணமாக வாழ்க்கையில கிடைப்பதில்லை. இது ஒரு அரிய வாய்ப்பாகவே நான் கருதுகிறேன். மதுரை மாவட்டம் நேதாஜி ரோட்டில் உள்ள அருள்மிகு பால தண்டாயுத சுவாமி திருக்கோவிலில் செயல் அலுவலர் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அதில் அர்ச்சகரில் தட்டில் விழும் காசை கட்டாயமாக உண்டியலில் தான் போட வேண்டும் என்றும், இல்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றறிக்கை வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த ஏராளமான இந்துக்கள் மட்டுமின்றி பல்வேறு கட்சியினை சேர்ந்தவர்களும் வந்து சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொண்டனர். சமீப காலமாக திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்கின்ற நிலை இருந்து வரும் நிலையில் யானைமலை ஒத்தக்கடை பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஆண்கள், பெண்கள் என 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் ஏராளமானோர் பங்கேற்ற நிலையில் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு, LED டிவி போன்ற பரிசுகள் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.